HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு ஐநா விருது கிடைத்திருப்பதாகவும் மாசு பெருமிதம் தெரிவித்தார். மேலும் உலக சுகாதார மையம் 1000 பேருக்கான மருத்துவர் விகிதாச்சாரத்தை அண்மையில் வெளியிட்டதாகவும் அதில் 1000ற்கு 4 என்ற அளவில் தமிழ்நாடு மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார். மகப்பேறு பிரிவில் மகத்தான சாதனைகளை செய்து வரும் தமிழகத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் 7.8 குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள HIV எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 7618 பேர் இருக்கிறார்கள். இனிமேல் இந்த 7618 குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மருத்துவ தேவைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2,24,87,798 பேரை இந்த மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐநா சபை இதுவரை இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திற்கும் ஐநா விருது நேரடியாக தந்ததில்லை. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை கடந்த ஆண்டு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள்.